கூட இருக்கிறதுனால தான்டா நீ ஆளு இல்லைன்னா எவ்வளோ சீனில் வந்துருக்குறோம் ஆனால் ஒரு வெட்டு கூட இல்லைப்பா. கல்வெட்டில் இது மட்டும் வரலாறு கிடையாது, நம்ம மேலே ஒவ்வொரு வெட்டும் தாண்டா வரலாறு. சென்னையில் வாழ்ந்தோன்றதுலாம் பேர் கிடையாது, கோவத்தில் குளிச்சோன்றது தான் பேர். ஹலோ ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ டல்னா ஃப்ரம் கேரளா. ஆக்கம் மூவி டீமிலிருந்து பேசுகிறோம். ஆக்கம் படத்தை பற்றி சொல்லணும்னா என்னோடய கேரக்டர் பேர் வந்து ஜெயா. ஸோ ஒரு மீன்காரி பொண்ணு. அண்ட் கோ ஆக்டரை பற்றி சொல்லணும்னா சதீஷ் ராவன். வெரி கம்ஃபர்டபுள், அவர் கூட ஒர்க் பண்ணும்போது வெரி கம்ஃபர்டபுளாக இருந்தது. வி போத் ஆர் சேம் ஏஜ், அதனால் வந்து அந்த ஆப்ஸ்டாக்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. டைரக்டர் இஸ் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. ஸோ அவர் வந்து எல்லா சீன்ஸுமே ஆக்ட் பண்ணி காட்டுவார். ஸோ எனக்கு வந்து அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் மட்டும் தான் இருந்தது. மற்றபடி ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் வித் தெம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் நாங்கள் வந்து வடச்சென்னையில் ஷூட் பண்ணோம். ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் லைக் 5% நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். ஸோ அவர் வந்து அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. சொல்லுன்னு சொல்கிற சாங் இருக்குது. தட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். ஐ ஜஸ்ட் லவ் தட் சாங். தட்ஸ் மை லைக் நான் லெஷர் டைம்லலாம் அந்த சாங் தான் கேட்பேன். அண்ட் எனக்கு அந்த சாங்க்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட கிடச்சிது. ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் ஸ்லாங் கற்றுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது பிகாஸ் எனக்கு தமிழ் பேசிக்கலி ஃப்ரம் கேரளா. ஸோ தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் லேட்டர் ஐ லேர்ன்ட் இட் சம்ஹவ் அண்ட் த ஸ்லாங் வாஸ் ஆல்சோ லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அண்ட் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நானும் அது கற்றுக்கிட்டே ஒரு கீன் ஸ்டடி, ஒரு டீப் ஸ்டடிக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த கேரக்டர் பண்ணதே. ஸோ நாங்கள் ரியலிஸ்டிக்காக அந்த வடச்சென்னையிலலாம் போய் அங்கே இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்து, அவங்களோட லைஃப் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், அவங்க பேசுகிற விதம், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் ஒப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் நான் பண்ணேன். இட் வாஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் பட் நவ் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அந்த ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான அவுட்புட் எனக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கம்மிங் March 17th மூவி வில் பி ரிலீஸ். ஸோ ஐ வாண்ட் யூ all to watch that movie and support me. and உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்து Facebook த்ரூ தெரிய வச்சுட்டுங்க. that's it. thank you so much. வணக்கம் ராஜ்நீட் நேயர்களே, நான் சதீஷ் ராவன் ஆக்கம் படத்தோட கதாநாயகன் பேசுகிறேன். இந்த படத்தில் எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பையன் எப்படி நல்ல ஒரு அந்தஸ்தோட இந்த சிட்டியில் வாழ்கிறான். அது ஒரு கெட்ட பையன், ஒரு அவர் அம்மா வந்து வளர்க்க தெரியாமல் ஒரு கெட்ட வழியில் வளர்த்து அந்த வாழ்க்கை எப்படி ஸ்பாயில் ஆகுது. அது நிறைய விஷயம் உள்ளே அடங்கியிருக்கும் இந்த படத்தில். ஒரு லைக் மிக்ஸ் அப்படி காம்பினேஷனாக இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து 3 பேர் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மதன், கார்த்திக், சரவணன். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நான் நல்ல கேரக்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நட்ராஜ்னு ஒரு பையன் பண்ணியிருக்கான். எல்லாருமே ஆக்சுவலாக புதுசு தான். மதன் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இது வந்து டைரக்டர் சார் வந்து ஞானதாஸ் வேலு சம்பந்தம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸஸ்லாம் போனால் கொஞ்சம் ஷூட் அப்போ போகும்போது கேமரா முன்னாடிலாம் கொஞ்சம் நர்வஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எதுவாக எந்த சுச்சுவேஷன்லேயும் ஹேண்டில் பண்ணலாம். இந்த ஆக்ட் பண்ணும்போது அந்த ஆக்ட் பண்ணும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் டான்ஸ் கிளாஸஸ், ஸ்டன் கிளாஸஸ், அந்த ஆக்டிங் கிளாஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு 6 மாதம் 4 மாதம் போயிருந்தோம் கிளாஸஸ் எல்லாமே. அது ஓகே, நாங்கள் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும், ஷூட்டிங்கில் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கான தான் ஷூட் அப்போ வந்தது. ஷூட் அப்போ போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 month 3 or 4 month வந்து கிளாஸஸ்லாம் க்ரூ மெம்பரோடு ஆக்ட் பண்ண, தனியாக ஆக்ட் பண்ணிட்டு அது க்ரூ மெம்பரோட ஷூட்டில் பண்ண வரவங்கலாம் க்ரூ மெம்பர் கூட டயலாக்ஸ் எல்லாமே, ஸ்கிரிப்ட் எல்லாமே படிச்சுட்டு எல்லாமே ஆக்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அப்போ தான் 20 days முன்னாடி தான் டெல்னா டேவிஸ் ஹீரோயின் வந்தாங்க. அவங்களும் அந்த பாடி லாங்குவேஜஸ், அந்த ஸ்லாங் எப்படி பேசணும், இந்த மீன் க்ளீன் பண்ணுறது, ஏன்னா இந்த மீன் காரி மாதிரி தான் ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ மீன் க்ளீன் பண்ணுறதுலாம் எப்படின்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணோன்ட்டு. ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டாக. அடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் போட்டிருக்காரு, 4 சாங். தென் 4 சாங் வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு முருகர் சாங். 2வது வந்து ஒரு ரொமான்டிக் சாங் சொல்ல. 3வது வந்து ஒரு கானா பாட்டு, ஒரு தத்துவ பாடல் வந்து சூப்பர் பவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. பவர் ஸ்டார் வந்து ஒரு எப்படின்னா ஒரு காமெடி கேரக்டர் வந்து ஜெயிலில் இருப்பார். நாங்கள் ஜெயிலுக்கு போவோம். ஜெயிலுக்கு போகும்போது எங்களை கலாய்ச்சிட்டு அப்படி ஒரு இதுவாக போவோம். இதில் அடுத்து பார்த்திங்கன்னா கேமராமேன் சார் சிவசுந்தரம். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். இந்த ஒயிட் ஆங்கிள் வச்சுருக்கேன், இந்த க்ளோஸ்அப் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த ஏற்ற மாதிரி இப்படி ஆக்ட் பண்ணோம், அப்படி ஆக்ட் பண்ணோன்ட்டு பர்ஃபெக்டாக சொல்லுவார். ஸோ அது எங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. படம் வந்து March 17 தேட்டருக்கு வருது. நீங்கள் தேட்டரில் போய் படம் பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுங்க. நன்றி, வணக்கம். புரியல.
நார்த் மெட்ராஸ் வந்து படம் பண்ணியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக, ஏன்னா நான் நார்த் மெட்ராஸாக இருந்தானு. ஆனால் நான் பார்த்து இப்படி இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் பார்த்து அவ்வளோ பர்ஃபெக்ட் அக்யூராக யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு நார்த் மெட்ராஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு மேலாக தான் காட்டுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு லோக்கலாக சுற்றுறது, இந்த லுங்கி கட்டிக்கிறது, இந்த கஞ்சா அடிக்கிறது, எங்கெங்கே கஞ்சா அடிப்பாங்க, எங்கெங்கே சரக்கு அடிப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, யார்கிட்ட வேலை செய்வாங்க, அது முக்கிலேருந்து எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதுனால சார் வந்து டேரக்டர் சார் அதுக்கு முன்னாடியே என்னென்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்து எங்கெங்கே என்னென்ன பண்ணணுன்ட்டு எல்லாமே பார்த்து பண்ணியிருந்தார். ஸோ எனக்கும் கூட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணணும், பார்த்துங்க, இவங்கள மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கணும், ஒரு செலக்டட் ஒரு ஆளை பார்த்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த படத்தில். நீங்கள் அக்யூரேட்டாக பார்ப்பீங்க வரைச்சின்னா இப்படி தான் இருக்கும்ன்ட்டு இந்த படத்தில். ஹாய், வணக்கம் ராஜ் நெட் நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்தவா பேசுகிறேன். இன்றைக்கி ஆக்கம் ப்ரெஸ் மீட் இன்னும் ஒரு 3 டேஸில் படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஒரு லைவான சப்ஜெக்ட் இது. டைரக்டர் ஞானசம்பந்தன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட முதல் படம் இது. சூப்பராக வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் கேமராமேன் சாரோட ஒர்க்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஒரு ஒர்க்கு. நம்ம தேட்டர் நம்ம போய் படம் பார்க்கும்போது நம்மளும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்ம. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் செல்வம் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் நாங்கள் கேட்ட எல்லாமே வந்து கொடுத்தாரு ஆக்சுவலாக. லைக் சார் எங்களுக்கு இந்த சிங்கர் வேணும், இந்த மியூசிஷியன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா அவருக்கு மிகப்பெரிய இந்த படம் வெற்றி அடைஞ்சு நல்ல லாபங்கள் வரணும். அப்புறம் எங்கள் ஹீரோ சதீஷ் ராவன், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முதல் படம் தான் அது. ஸோ டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு சீனுக்கு வந்து பயங்கரமாக மாற்றிட்டே இருப்பார். எக்ஸலண்ட் டேலண்டட் ஹீரோ. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இந்த படம். ஸோ எங்கள் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்கள், எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. 4மே நல்லா வந்திருக்கு. 6 ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. சூப்பராக ஒரு முருகர் கானா பாட்டு இருக்குது. நின்னவன் நின்னவன் மலை மேலே நின்னவன் சொல்லிட்டு நம்ம கானா பாலனா பாடியிருக்காரு. டைரக்டரை எழுதியிருக்காரு அந்த பாட்டு. அப்புறம் சொல்ல சொல்ல ஏது சொல்லன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அழகான மெலோடி பாடல் சூப்பராக வந்திருக்கு. இந்த பாட்டு பா விஜய் சார் எழுதியிருக்காரு. சுல்முகி அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து ஈரோடு இறைவன் சார் வந்து ஒரு தத்துவ பாடல் எழுதியிருக்காரு. சிறைதாண்டா வாழ்க்கை சிறைதாண்டா சொல்லிட்டு அது பவர் ஸ்டார் வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் 4வது பாட்டு வந்து வினோத் பாடி நடித்து எழுதி சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்கம் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் வேலுதாஸ் ஞானசம்பந்தம் பேசுகிறேன். ஆக்கம் என்னுடைய முதல் படம். நான் வந்து களஞ்சியம் சாருடைய துணை இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். கருங்காலின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் பணிபுரிஞ்ச ஒளிப்பதிவாளர் ஜி.ஏ. சிவசுந்தர் தான் இந்த படத்துலையும் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு 10 நிமிட காட்சிகள் வந்து எங்களுக்கு சிலம்பில் வரும், வடச்சென்னையில் வரும். அந்த வடச்சென்னையில் வரக்கூடிய அந்த படம் மாதிரி முழு படமும் அமையணுன்றதை நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே முடிவு பண்ணேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இ. செல்வம், இ. ராஜான்ற தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த ராஜ் நெட் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, இப்படி ஒரு கதையை அவங்க செலக்ட் பண்ணது ரொம்ப டஃப்பான இது. அதுவும் மட்டும் அல்லாமல் சதீஷ் ராவன் அவருடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் பண்ணுறதுக்கு காரணம், அந்த தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு காரணம், என்னுடைய மகன் முதல் படமான இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் இந்த நெகட்டிவ் கேரக்டர் மட்டும்தான் ஒரு நடிகனுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிப்பு திறமையை வெளிப்பாட்டக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்குன்னு அவர் நம்பினார். அதுபோலயே இந்த படம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து படம் ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என் கூடயே இருந்திருக்காரு. அதற்கு காரணம் நானே அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை போல் நிறைய இயக்குநர்களை இந்த தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னா நீங்கள் நிறைய சினிமாக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்களை எப்படி இந்த படம் வளருதுன்ற எல்லா அம்சங்களையும் நீ தெரிஞ்சுக்கினால் மட்டும்தான் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் ஆக முடியும்ன்றதுனால என் கூடவே இருக்கணும்னா அதற்காக அந்த படத்தில் அவர் என் கூடயே இருந்திருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா. இது வந்து அவருடைய அடுத்த ஒரு மைல்கல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, நிறைய விஷயங்களை இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிக அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. பின்னணி இசையும் நிறைய டைம் எடுத்து ஒரு 40-45 நாட்களுக்கு மேலே டைம் எடுத்து இந்த படத்துடைய பின்னணி இசையை பண்ணியிருக்காரு. இந்த படம் மிக சிறப்பாக அமைஞ்சதற்கு முக்கிய காரணம் என்ன சொன்னீங்கன்னா, வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்
பிராட்வேல இருந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய வடசென்னை பகுதிகளில் இந்த படத்தை படப்பிச்சிருக்கோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் அந்த படத்தில் எனக்காக உதவி செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பொருள் வேணும்னா எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நான் இதை ஷூட் பண்ணிக்கலாமான்னு போது ஷூட் பண்ணி இருக்கிறாங்க. எந்த க்ரௌடுகளும் இல்லாமல் அவங்களே உள்ளே நுழைஞ்சு ஒரு உதவி இயக்குனரை போல எனக்கு பணி புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் இந்த மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வடசென்னை மக்களுக்கு நான் அந்த நிகழ்ச்சி மூலிமா வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார்னா ஒரு ரிமாண்டு கைதியாக பண்ணியிருக்காரு, ரஞ்சித்தன்னா ஒரு எக்ஸ் ரவுடியாக பண்ணியிருக்காரு. அவருடைய அம்மாவா ரஞ்சித்தனுடைய அம்மாவா வடிவுக்கரசி அம்மா பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய அம்மாவா சுஜாதா பாபு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. வில்லனா வந்து தருண் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய பட தொகுப்பு LVK தாஸ் பண்ணியிருக்காரு. எஃபெக்ட் இக்பால்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டராக மயில் கிருஷ்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு. மயில் கிருஷ்ணன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தங்கக்கூடிய அந்த வீடை எனக்கு வந்து ஒரு ஆலமர விடுதுகள் ஆலமரம்லாம் உள்ள வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு வீடு வேணுன்ற விஷயங்களை மிக அழகாக தத்துருவமாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வடசென்னையில் மிக அழகாக எண்ணுயிர் தோழனுக்கு பிறகு 100% வடசென்னை ஸ்லாங்கு வடசென்னையுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறதா நம்புகிறோம். இந்த திரைப்படத்தை டிவிடியில் பார்க்காம அத்தனை பேரும் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ தமிழ் கலைஞர்களை வாழ வைத்த என் தமிழ் மக்கள் எங்கள் டீமையும் வாழ வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா சவர் நேசன் மே ஹே இந்த கையை பார்க்குறான், இது எங்கிட்ட ஏதோ நல்லா வருமானா படா படா ஹே எல்லாம் போயிடுச்சுங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஸ்வச்ச பாரத். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் எப்போவுமே சத்தியம் பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். எவனாலும் ஒருத்தனை பார்த்து இவன் தேசத்துறையின்ட்டானா நீ அவன் பின்னாடி போ, ஏன்னா அவன் நல்லவன். குறிப்பாக ஐயா எச்சிராஜா சொல்லணும், ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்லணும். அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள்லாம் அப்பா சரியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் நினைக்கலாம் என்ன ஆச்சு தேசத்துக்குன்னு. தேசம் இல்லை, அதை காணாங்கிறதான் பிரச்சனை. இப்போ இந்தியா என்கிற ஒரு நாடு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ விற்பனைக்கு வந்துட்டது. மன்மோகன் சிங்கே சொல்கிறாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியாக இருக்கிறாரு. யார் சொல்கிறா? ஒரு பெண்ணு விமானம் ஓட்டுறா, ஒரு பெண்ணு பேருந்தில் வேலைக்கு போகிறா, ஒருத்தி கட்டின புருஷனையும் பெத்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாமல் விபச்சாரம் செய்கிறா. இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நம்மன்னு நீ யோசிக்கணும்.